ஹலோ வாங்க. இப்போ வந்து நான் அதிரசம் பண்ணலான்னு இருக்கேன் தீபாவளிக்கு. அதனால் நான் இப்போ 2 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி எடுத்து நல்லா கழுவி நல்லா க்ளீனாக வச்சுருக்கேங்க. 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம உள்ளவே உணர்த்திக்கலாங்க. இதை மாதிரி காய வச்சுட்டோம். இது வந்து ரொம்பவும் காயக்கூடாதுங்க. ஒரு பதத்தில் இது காஞ்சி வரட்டும். எப்படி இருக்குதுன்னு நம்ம காட்டுறோங்க. இப்போ வந்து இது நல்லா 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை மாதிரி வெள்ளை துணியில், சுத்தமான துணியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அதிரசம் அரிசி கழுவி காய வச்சேன். இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சா தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அரிசி தான் இருக்கணும். இதுதான் நல்ல பதமானது. இப்போது நம்ம கையில் எங்கன்னா தண்ணி இருக்கா பாருங்கள், தண்ணியே இல்லை, அரிசி தான் இருக்குது. இந்த பதத்தில் தான் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எடுத்துன்னு போனாங்க அதிரசத்துக்கு. இப்போ இந்த மாவு காஞ்சிடுது. ரொம்பவும் காய வச்சிடக்கூடாதுங்க. இந்த தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம பிடிச்சோம்னா தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அரிசி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், கையில் எங்கன்னா தண்ணி இருக்கா பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க எப்படி பாவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நேற்று அதிரசத்துக்கு அரிசி நான் கழுவி காய வச்சேன் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த 2 கிலோ அரிசி மாவை இந்த மாதிரி ஈரமாக தாங்க நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து நம்ம பாவு எடுத்துக்கலாங்க. 2 கிலோ அரிசிக்கு சுத்தமான வெல்லம், பாவு வெல்லமாக எடுத்துருக்கேங்க. இதில் வந்து தூசு எதுவுமே இருக்காதுங்க. நல்லா க்ளீனான வெல்லத்தை தான் நான் வாங்கியிருக்கேன். இது 1.5 கிலோ வெல்லத்தை வாங்கியிருக்கேங்க. 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் அதில் போட்டுக்கலாம். இப்போது 1.5 கிலோ வெல்லம் போட்டிருக்கேங்க நான். 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி வச்சா போதுங்க. தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியும் போட்டாச்சு. 1 டம்ளர் 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாங்க, வெல்லம் கரையிற மட்டும். இது இந்த மாதிரி சுத்தமான வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. நம்ம வடிகட்ட வேண்டிய வேலையெல்லாம் இல்லைங்க. இதில் வந்து இந்த கரும்பு திப்பியோ எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். அதனால் நான் சுத்தமான வெல்லத்தை கேட்டு வாங்கியிருக்கேங்க. கேட்டு வாங்குறது பாவு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு துடுப்பு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது நல்லா கொதிச்சுட்டு தாங்க பாவு நம்ம எடுக்கணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பாவு எப்படி கூடுதுன்னு இதில் தான் நம்ம பாவு விட்டு பார்க்க போகிறோம். விட்டு வச்சுக்கலாம். நம்ம பாவு இதில் தான் நம்ம கூடுது, எப்படி கூடுதுன்னு பார்க்கணும். இப்போது நம்ம அனலை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்தோம்னாக்கா பாவு கையில் நம்ம கூடுதான்னு பார்க்கணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூடணுங்க. கூடி இதை மாதிரி நம்மளுக்கு தக்காளி பதத்தில் வரணும். இது இளம் பாவு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூடணுங்க. இது நம்மளுக்கு இளம் பாவு வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இந்த பாவா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவு பாருங்கள், உருட்டி எடுக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பாவு கூடிடுச்சு. நம்ம வந்து இது மாதிரி தாங்க பாவு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. பாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வச்சு கொடுக்க வரேன். அப்படியே நிறுத்திக்கலாம்.
அதில் சுட்டேன். இது வந்து நாளைக்கு தாங்க நான் சுடுவேன். இந்த பாவு எடுத்தாச்சு. நம்ம இந்த பதத்தில் பாவு எடுத்துட்டோம். இதை நல்லா இது பண்ணிட்டேங்க. இது மேலே கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கழிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெயும் நம்ம மேலே விட்டுட்டோம். இதை மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஆன் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி பாவு எடுத்துக்கலாம். இறக்கி வச்சும் நம்ம பாவு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் நல்லெண்ணெயும் ஊற்றிட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா அது மேலே மூடி வச்சுட்டு, எறும்பெல்லாம் போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு நாளை காலையில் அதிரசம் நம்ம சுடலாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சுக்கலாங்க. ஹலோ, இப்போ வாங்க. நேற்று நைட்டு நான் பாவு இழுத்து வச்சுருந்தேங்க இல்லைங்க அதிரசத்துக்கு. இப்போ வந்து அதை நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் அதிரசத்துக்கு வாக்கட்டி வச்சுருக்கேன், எறும்பெல்லாம் போகாத அளவுக்கு. இப்போ அதை நம்ம பிரிச்சுடலாம். இப்போ அந்த மாவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கையில் எடுக்கிறதுக்கு இந்த மாவு எந்த சைஸில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நல்லா நம்ம பிசைந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பிசைந்து தான் இதை சுட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாவு. அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு வைக்கிறோங்க இதில் மாவு. நம்ம அதிரசம் இப்போ சுடலாங்க. நம்ம மாதிரி இந்த மாவை, இந்த அதிரச மாவை நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா பிசைந்து வச்சுக்கிட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெயும் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காயிட்டேங்க. இல்லை பிளாஸ்டிக் அரணை என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் இந்த எண்ணெய் கவர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் ஃபுல்லாக நம்ம எண்ணெயை தடவிடலாங்க. தடவிட்டு இதை மாதிரி நம்ம உண்டை ஸ்லைஸ் பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிட்டு மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. அந்த கிண்ணத்தில் இதை வந்து நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு கிண்ணத்தில் வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படி கையால் நல்லா இப்படி அழுத்திட்டு நல்லா இப்படி அழுத்திடுங்க. இதை மாதிரி நம்ம அழுத்திட்டு நம்ம எப்போ பலகாரம் சுட்டாலும் நம்ம புள்ளியாரை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் ஒரு புள்ளியாரையும் பிடிச்சி வச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு புள்ளியாரை பிடிச்சி வச்சுட்டோம்னா நல்லதுங்க. இப்போ வந்து எண்ணெய் காயுதான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம இதை எடுத்து விட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுக்குதுங்க. இப்போ நம்ம தட்டி விட்டுது இதை மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். அதை நம்ம இப்போ இது ஒரு நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அனல் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வேகாத இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாதுங்க, உள்ளே வேகாத போயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு மீடியமாக தான் வச்சுக்கணும். நம்ம எந்த பலகாரம் செய்யறதுனாலும் ஒரு மீடியமாக. இப்போ இது வெந்துடுதுங்க. இதை மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிண்ணம் வச்சு இதை மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க. அழுத்தினோம்னா அதில் இருக்கிற எண்ணெயெலாம் வந்துடும். இப்போ இதை மாதிரி அழுத்தியாச்சு. இப்போ நம்ம அழுத்திட்டோம். அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
நல்லா இருக்குங்க அதிரசம். இதே பதத்தில் நம்மளும் எடுத்தோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதிரசம். நான் கூட இப்போ ஒரு அதிரசம் இது புட்டு காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவில் எடுத்தோம்னாக்கா அதிரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதிரசம். ஒரு அதிரசம் கூட புண்டுலாம் போகாதுங்க. நல்லா அதிரசமாக நல்லா இருக்குங்க. இத்தனைக்கும் நான் ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு அதிரசம் புட்டு கூட காட்டுற பாருங்கள். பாருங்கள் அதிரசம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த அதிரசம். நீங்களே இதே மாதிரி பாவு எடுத்து இதே மாதிரி நான் சொன்ன பதத்தில் பாவு எடுங்க. ரேஷன் அரிசியில் கூட நல்லா வரும் அதிரசம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அதிரசம். நல்லா உடையாத வருங்க அதிரசம். நம்ம எடுக்கிற பதத்தில் எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா வருங்க இந்த அதிரசம். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.